விஜய் ஜோசப் விஜய்னு சர்க்கார் படத்தை மெர்சல் படத்தை எதிர்த்த கும்பல் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா நிக்குது. ஏன் நிக்குதுன்னு விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் யோசிச்சிருக்கீங்களா? பக்கா ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் ஒரு அட்வொகேட், பக்கா ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். அவருடைய பழைய பதிவு எடுத்து பார்த்தா மோடியை போல ஒரு ஆள் உண்டான்னு பேசியிருப்பாரு. மோடி தமிழ்நாட்டில் ஒரு மாசம் தங்கன்னு பேசியிருப்பாப்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவு பேசுற அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தாவேக்கா தரப்புல பேசுறதுக்கு இல்லாம ஒரு அனாதையா தெரியக்கூடிய திருநாய் இருக்குல்ல, யார் வீட்டில் சோறு வச்சாலும் சாப்பிடும். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பப்பி ஏற்ற வீட்டில் போய் சாப்பிடாது, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் ஏற்ற வீட்டில் சாப்பிடாது, நம்ம சாப்பிட்டா நம்ம அடிப்போம். ஆனால் தெருநாய் இருக்கு பாருங்க, அந்த தெருநாய் எவன் சோறு வச்சாலும் அவன் வீட்டு வாசல் வாயை ஆட்டிட்டு நிற்கும். இப்போ அது போல மாறிடுச்சா தாவேக்கா? ஏன்னா தத்துவம் இல்லை, தலைமை இல்லை. இவன் யார் நம்மளை ஆதரிக்கிறான், இவனுடைய பின்னணி என்ன, இவனோட நோக்கம் என்ன? திமுக எதுக்காக ஏன் காணொலி எடுத்து போடுறதுக்கு எனக்கு தெரியும். அது திமுகவுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆயிருமான்னு பார்க்குது. ஆனால் ஒருபோதும் அந்த ஈனச் செயலுக்கு, அந்த இழி செயலுக்கு நம்ம உடன்பட போறது கிடையாது. விமர்சனம் பண்றோம், உண்மையே பேசும்போது, அதை உறக்க பேசும்போது, அதை உறுதியாக பேசும்போது, அதை இறுதி வரை பேசும்போது பல பேர் நம்மளை கொண்டாடுவோம். ஆனால் தாவேக்காவை யாரும் கொண்டாடல. திமுக எதிர்ப்புக்காக தாவேக்காவோட இந்த செயலை பயன்படுத்திக்கிறான். தாவேக்கா பயன்படுது, விஜய் பயன்படுறாருன்னு கூட தெரியாம